ஸோ நாங்க இன்னைக்கு சைனால இருந்து ரெட்மியோட டர்போ 5 மேக்ஸ் இம்போர்ட் பண்ணிருக்கோம். இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இந்த போன் இந்தியாவுக்கு போக்கோ X8 Pro Max வரப்போகுது. ஆமாங்க, ஐபோன்ல இருக்க ப்ரோ மேக்ஸ் போகோக்கு வரப்போகுது. இன்ஃபேக்ட் இந்த போன் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஐபோன் 17 Pro Max மாதிரி இருக்கு. அதையும் காட்டுறேன் நான். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து போக்கோ X8 Pro பத்தி பேசணும். அண்ட் இப்போ வந்து போக்கோ X8 Pro Max வந்திருக்கு. அப்போ போக்கோ X8 இந்த வருஷம் போக்கோ X8 வராதுன்னு சொல்றாங்க. சோ எனிவே போக்கோ X8 Pro Max ஆர் ரெட்மி டர்போ 5 Max தொடர்ந்து பார்த்துடலாம் என்னதான் இருக்கு விஷயம் இதுல இருந்து. ஆல்ரைட், இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்க. நான் என் பேர் ஹர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so box packaging, typical Redmi Turbo packaging தான் உங்களுக்கு. உள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, கேஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ ஜென்ரலி போக்கோ ரெட்மி ஃபோன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ பேசிக்லி ஒரு நல்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. சிலிகான் கேஸ் தான். ஃபோன் இருக்கு, அதை சைடில் வைக்கிறேன். கீழே வந்து உங்களுக்கு 100 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் A to டைப் C கேபிள் கிடைச்சிரும். சிம் கார்டு டூல காணும், அது இங்கே இருக்கு. சிம் கார்டு டூல் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஆல்ரைட், இதெல்லாம் சைடில் வச்சுலாம். ஓகே, so this is the Redmi Turbo 5 Max. இப்போ தெரியுதா நான் எதுக்கு இது iPhone 17 Pro Max லுக் இருக்குன்னு சொன்னேன்? ஏன்னா கலரை பாருங்களேன், அப்படியே அதே சேம் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, ஏன் இந்த ஃபோன் வந்து iPhone 17 Pro Max மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அது என்னன்னா, இது ஃபுல்லி மெட்டல் பாடிங்க, ஃபுல் அலுமினியம் பில்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, அப்படியே ஐஃபோன் மாதிரி அவங்களும் அதிகமாக அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இது iPhone 17 Pro Max மாதிரி இருக்குன்னு சொன்னேன். எனிவே, டிசைன் பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சேம் கேண்டி பார் ஃபார்மேட் டிசைன் தான். ரவுண்டட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிளாட் சைட்ஸ் இருக்கு, ஃபிளாட் பேக் இருக்கு. ஸோ யா, பேசிக் டிசைன் தான். IP69 ரேட்டிங் கிடைச்சிரும் உங்களுக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளே மேல அவங்க வந்து ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளேல என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு தெரியல. இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பா தெரிஞ்சிடும் நமக்கு. ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் குவிக்லி. ஓகே, நோ ப்ராப்ளம். அலுமினியம்ல சில டைம் வந்து டென்ட் விழும் கீழே விழுந்துச்சுன்னா, பட் நோ ப்ராப்ளம். ஸோ பேசிக்லி நீங்க பாத்தீங்கன்னா டைப் C 2.0 போர்ட் இருக்கு, டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, பேசிக்கான டிசைன் தான். அண்ட் டிசைனை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இந்த போனை பத்தி நான் வந்து ஒன்னொன்னா சொல்றதுக்கு பதிலா இதோட USP என்ன, இது எப்படி இருக்க போகுது, என்ன பிரைஸுக்கு வரப்போகுது, அதெல்லாம் நம்ம பேசலாம். பேசிக்லி இந்த போக்கோ X8 Pro Max வந்து கிட்டத்தட்ட 35 to 40,000 rupeesக்கு இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த பிரைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Dimensity 9500S கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது ப்ராசஸர், பட் புதுசு கிடையாது, பழசு தான். ஏன்னா 9400+ அவங்க ரீபிராண்ட் பண்ணி 9500S கொடுத்துருக்காங்க. பெரிய ரீபிராண்டிங் எக்ஸசைஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு இப்போலாம். ஸோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். எனிவே, இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து Android version 11 இதுல ரன் ஆகல. Android version 10ல எங்களுக்கு 2.5 மில்லியன் கிடைச்சது. ஸோ version 11ல கிட்டத்தட்ட 2.8 to 3 மில்லியன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Geekbench ஸ்கோர் கூட கிட்டத்தட்ட 9400+ மாதிரியே தான் இருக்கு. அண்ட் CPU ஸ்டெபிலிட்டி வந்து எங்களுக்கு 74% கிடைச்சது. COD ல நீங்க 120 FPS கேமிங் பண்ணிக்கலாம். அண்ட் BGMI வந்து இதுல ஆப்வியஸ்லி ஆப்டிமைஸ்டா இருக்கு. ஸோ 60 FPS தான் இருக்கும். பட் இந்தியால வரும்போது கண்டிப்பா 120 FPS கிடைச்சிரும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா LPDDR5X Ultra RAM டைப் UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் போகோ போன்ஸ்ல ஜெனரலி எந்த குறையும் இருக்கிறது இல்ல. ஸோ X8 Pro Maxலயும் உங்களுக்கு எந்த குறையும் தெரியாது. ஆனா இந்த போன் வந்து சைனால Redmi Turbo 5 Max லான்ச் ஆயிருக்குல்ல, சைனால இந்த போன் வந்து 9000 mAh ஓட வந்திருக்கு. பட் இந்தியால வரும்போது வெறும் 8500 mAh ஓட தான் வரும்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் 8500 is also very big only. And of course 100 watt charging speeds ஓட வரப்போகுது. சோ கண்டிப்பா இந்தியாக்கு வரும்போது ஏதாச்சும் BIS ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்ல காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்கலாம். சோ அதனால வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து சின்ன சைஸா கொடுக்க போறாங்க, smaller than the Chinese version. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HyperOS 3 based on Android 16 கிடைச்சிரும். இதுலயும் அதான் ரன் ஆகுது. பட் இந்தியால வரும்போதும் HyperOS 3 based on Android 16 ஓட தான் வரப்போகுது. அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜெனரல் HyperOS ஓட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இதுல கிடைக்கும். நெட்வொர்க் கேபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான 5G பேண்ட் கிடைச்சிரும். Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.4 இருக்கு, NFC இருக்கு, எல்லாமே இருக்கு. So that's not a problem. But டிஸ்ப்ளே பத்தி சொல்லணும்னா டிஸ்ப்ளே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்ப்ளே. ஏன்னா இது வந்து ஒரு TCL ஓட M10 டிஸ்ப்ளே. ஆஃப் கோர்ஸ் AMOLED பேனல் தான். 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு 3500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் கிடைச்சிரும். That is good. Dolby Vision playback support கிடைச்சிரும். So that's good. PWM dimming வந்து உங்களுக்கு 3840 Hz PWM dimming இருக்கு. And இது வந்து ஒரு flat panel with very slim bezels. So overall நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 2026ல வர ஃபோன்ஸ் மாதிரியே தான் உங்களுக்கு இதுலயும் நல்ல ஒரு ஸ்கிரீன் எஸ்டேட் கிடைச்சிரும். ஸோ தட்ஸ் வெரி குட். ஸ்கிரீன் கூட குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, இட்ஸ் குட். பட் பிரச்சனை என்னன்னா, அண்ட் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா, இதுல கேமரா செட்டப் வந்து ரொம்ப வீக்கா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைமரி கேமரா வந்து Sony Light Hunter 600 தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் செகண்டரி சென்சர் வந்து உங்களுக்கு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் இது டெலிஃபோட்டோ கிடையாது. நீங்க 4K 60 FPS ஷூட் பண்ணனும்னா வெறும் பிரைமரி கேமரா வச்சு தான் ஷூட் பண்ண முடியும். அல்ட்ரா வைட்ல 1080p 30 FPS தான் கொடுத்திருக்காங்க. செல்ஃபில 1080p 60 FPS தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் கேமரா போன்ஸ் கிடைச்சிடும். ஏன்னா இந்த போன் சரி என்னதான் செட்டப் எப்படி இருந்தாலும் போட்டோஸ் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா போட்டோ
குவாலிட்டி கூட இஸ் வெரி ஆவரேஜ். ஆஃப்கோர்ஸ் இது வந்து சைனீஸ் யூனிட், ஸோ இந்தியாவில் வரும்போது மேபி அவங்க சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம் அல்காரிதம். பட் நாங்க இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க போட்டோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் வெரி குட். ஸ்கின் டோன்ஸ்ல கம்ப்ளீட்லி வியர்டா இருக்கு. HDR டியூனிங் நல்லா இல்ல. எங்களுக்கு ஆக்சுவலி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு பிடிக்கல. ஸோ கேமரா வந்து ஒரு பெரிய லெட் டவுனா இருக்க போது இந்த போன்ல. ஸோ இந்த Redmi Turbo 5 Max இந்தியாவுக்கு Poco X8 Pro Max வரும்போது இதோட பிரைஸ் வந்து இட் ஹேஸ் டு பி அண்டர் 35,000 ஃபார் இட் டு மேக் சென்ஸ். உண்மை சொல்லணும்னா 35,000க்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேமரா வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளமா இருக்கும். அண்ட் 40 கிட்டலாம் வந்துருச்சுன்னா அப்போ வந்து இந்த போன் ரெக்கமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்க வந்து OnePlus 15R, iQOO 15R அந்த மாதிரி போன்ஸ் கூட கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்ல Vivo V70 கூட கன்சிடர் பண்ணலாம். என்ன V70ல எனக்கு தெரியும் 7 Gen 4 தான் கொடுத்திருக்காங்க. பட் அட்லீஸ்ட் அதுல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். எனக்கு இது கொஞ்சம் ஒரு வியர்டான லான்ச் தோணுச்சு. ஏன்னா இது வந்து ஐ திங்க் Dimensity 9500S கொண்டு வரதுக்கு ஒரு போனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தோணுது. ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓகேயான போன் இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பா டீடைல்டா டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் இந்த எங்களுக்கு என்ன தோணுதுன்னு. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க கிளிக்கு ட்ராகன் டெக் தமிழ்.